80 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ஆற்றிய உரையை தற்போது பார்ப்போம். நந்தன் கால்வாய் திட்டம் இந்த சிறிய திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத ஆட்சியாளர்கள் இதை நினைத்தால் எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. வெள்ளக்காரர் காலத்திலே கட்டிய இந்த தடுப்பணை எங்களிடம் ஆட்சி இருந்தால் இந்த தடுப்பணையை கிட்டத்தட்ட 20 அடிக்கு உயர்த்தி இந்த சாதாரண திட்டம் இதெல்லாம் இல்ல ஒரு 15 அடி உயர்த்தி தானாக இயல்பாக இயற்கையாக இந்த தண்ணீர் எல்லாம் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை ஏரி பெரிய ஏரி அது அந்த பனமலை ஏரிக்கு கொண்டு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 36 ஏரிகள் 14 ஏரிகள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலும் 22 ஏரிகள் விழுப்புரம் மாவட்டத்திலும் நேரடியாக நிரம்பி இதில்லாமல் மறைமுகமாக 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி நேரடியாக 6500 ஏக்கர் பாசனம் பெறும். இதை பற்றி எள்ளளவும் தெரியாத ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் நந்தன் கால்வாய். மற்ற நேரத்தில் அது என்னன்னு கூட தெரியாது. நந்தன் கால்வாய்க்காக 34 கோடி ஒதுக்கீடு செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆனா அந்த ஒதுக்கீடு 34 கோடி ஒதுக்கீடு செஞ்சு என்ன பண்ண போறீங்க? 34 கோடியில 30 கோடி இருக்கிற கான்ட்ராக்ட் அடிச்சுட்டு போறான். நிறைய இருக்குது செய்யணும். ஆனா செய்யறதுக்கு மனசு இருக்குது, திட்டம் இருக்குது, தைரியம் இருக்குது, அதிகாரம் மட்டும் கிடையாது. நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். நொடுக்குல இதெல்லாம் எங்க 3 மாசத்துல நல்லா பண்ண முடியுங்க. சாதாரண ஒரு திட்டம். தேர்தல் வந்தா இப்ப வந்து தேர்தல் 304 கோடி முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். இது வெறும் அறிவிப்பு. முதலமைச்சர் பணம் வரப்போறது கிடையாது. அதை நம்பி இருக்காதீங்க. அன்போட சந்தான நம்பி 304 ஓடுனா ஆக போறது கிடையாது. இவங்க கிட்ட நிதி கிடையாது, மனசு கிடையாது, அறிவிப்பு தான் வரும். திருப்பி எலெக்ஷன் நேரத்தில் 2 பேரும் சுத்தி வருவாங்க, வந்துட்டு நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு போவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.